குமாருக்கு கல்யாணம் முடிய போதுங்க. யார் பொண்ணுன்னு தானே யோசிக்கிறீங்க. வேற யாருமே இல்லைங்க. நம்ம மயிலோட தங்கச்சிய வாண்ட்ரா குமார் அப்பா வீட்டுக்கு போய் குமாருக்கு பொண்ணு கேட்குறாரு. கேட்டோனையும் உங்கள் வீட்டில் தான் பல பிரச்சனை இருக்கே, இங்கே வந்து என்ன ஒரு தைரியமாக பொண்ணு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மயிலம்மா கேட்குறாங்க. என் வீட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தானே உங்கள் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. உங்கள் பொண்ணு தான் வாளா வெட்டியாக வந்து உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி உங்கள் உங்கள் சின்ன மகளை நீங்கள் எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்க? நான் அதனால தான் இது ஒரு ஹெல்ப் மாதிரி தான் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா யோசித்து பார்த்தே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குமாரோட அப்பா சொல்கிறாரு சத்திவேலு. சொல்லையில் அவங்களும் யோசிக்கிறாங்க, இதே மாதிரி வேறு ஆஃபர் நமக்கு வராது, நம்ம பிள்ளையை எப்படினாலும் பணக்கார வீட்டில் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மயிலை தள்ளி விட்டு மயில் படுற கஷ்டம் பத்தலை போல் இப்போ இவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட பொய் சொல்லலைன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் கடைசியில் அப்படின்னு இருக்கையில் சரி நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் நல்ல நாளாக பார்த்து நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே பொண்ணு கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து அவங்க வீட்டுக்கார் பண்ண தப்புனால மன வேதனைப்பட்டு சாப்பிடாம தூங்காமல் வேலை பார்க்குற இடத்துல மயக்கப்பட்டு கீழே விழுந்துறாங்க. கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அவங்க வந்து அவங்க மாமியார் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க. நீ யார் கூட போகிறமான்னு டாக்டர் கேட்குறாங்க. அதோட ப்ரொமோவை நாளைக்கு நாடகம் போட்டாங்க.